பூமி ஒரு முறை சுழல்வதை நிறுத்தினா என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? பூமி அதோட சுற்றுப்பாதையில தொடர்ந்து சுத்திட்டு வருது. அந்த சுழற்சி காரணமா தான் பூமியில பகலும் இரவும் மாறி மாறி வருது. இதனால் பருவங்கள் எல்லாம் மாறுது. ஆனா பூமி சுழல்வதை நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? இத பத்தி பார்க்கலாம். பூமி சுழலும் போது நாம் அதை தனித்தனியாக உணர முடியாது. ஏன்னா நாமும் அந்த இயக்கத்துல ஒரு பகுதியாக தான் இருக்கோம். பூமி ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை 100 மைல்கள் நகர்கிறது. ஆனா நமக்கு எதுவுமே புரியல. அதன் சொந்த இயக்கத்தில் கூடுதலா சூரியனையும் சுற்றி வருது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நியூட்டனின் முதல் இயக்க விதி பொருந்தும். பூமி 1036 மைல்கள் அல்லது மணிக்கு 1667 கிலோமீட்டர் வேகத்துல சுழல்து. இது ஒளியின் வேகத்தை விட அதிகம். ஆனா பூமி சுற்றுவதை நிறுத்திவிட்டா முதல்ல இரவு பகலும் சுழற்சி நடக்கும். ஆனா பூமியில ஒரு பாதியில் 6 மாத இரவா இருக்கும், மற்றொரு பாதியில் 6 மாதம் பகலா இருக்கும். அது மாறும். ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் பருவகால மாற்றங்கள் முன்பு போலவே இருக்கும். பகல் இருக்கும் இடத்துல கடுமையான வெப்பம் இருக்கும், இரவு இருக்கும் இடத்துல கடுமையான குளிர் இருக்கும். இருப்பினும் கடல் நீர் விநியோகம் முற்றிலுமா தடைபட்டு போயிடும். வேகத்திற்காக துருவங்களிலிருந்து நீர் கடல்ல உருகுது. ஆனா இனி அப்படி நடக்காது. மக்களின் வாழ்க்கை நிறை மாறும். அப்போது பாதி மக்கள் 6 மாதங்கள் இருள கஷ்டப்படுவாங்க. இது அனைத்து வகையான வேலைகள் மற்றும் தாவரங்களின் தன்மை அப்படி எல்லாமே மாறும். இன்னொரு பக்கம் வெயிலின் வெப்பத்தால் மக்கள் வாடி வதைப்பாங்கன்னே சொல்லலாம். மேலும் பூமியின் சொந்த சுழற்சி வேகம் குறிப்பாக பூமியின் காந்த புலத்தை உருவாக்க உதவுது. அந்த சுழற்சியோட வேகம் குறைஞ்சா காந்த புலம் உருவாகாது. அது பூமியோட பல விஷயங்களை மாற்றிடும். இந்த உலகத்துல நிறைய அழிவுகளுக்கு அப்புறம் தான் மனிதர்களா நம்ம இருக்கோம். எவ்வளவுதான் ஆராய்ச்சிகள் பண்ணாலும் இந்த இயற்கையில என்ன அழிவுகள் வரும், எப்ப என்ன நடக்கும்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.